அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதி, முக்கிய போர்கள் சம்பந்தமாக அடிக்கடிக்கு வினாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. இருப்பினும் அதில் நம்ம நிறைய தவறுகள் செய்கிறோம். ஏனென்றால் ஆண்டுகள் என்பது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுல நமக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். அதற்காக மிக முக்கியமான 10 போர்களை பற்றி தான் நான் கொடுக்க இந்த ஒரு காணொலியில் நான் கொடுத்துருக்கேன். அந்த முக்கியமான 10 போர்கள் பற்றி நம்ம இப்பொழுது பார்ப்போம். முதல் 1746 முதல் கர்நாடகா போர், 1748 இரண்டாம் கர்நாடகா போர், 1756 மூன்றாம் கர்நாடகா போர். அப்போ இந்த 3 முக்கிய போர்களில் மெயினாக இந்த கர்நாடகா போர்கள் சம்மந்தமாக ஏகப்பட்ட டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ 1746 முதல் கர்நாடகா போர், 1748 இரண்டாம் கர்நாடகா போர், 1756 மூன்றாம் கர்நாடகா போர். இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். அதுக்கடுத்து பிளாசிப் போர் 1757 ஒன்று கொடுத்து தொடர்பு படுத்திக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்தவாசி போர் 1760. பிளாசிப் போருக்கு அடுத்தது ஒரு 3 வருஷம். அதுக்கடுத்தது 1761 மூன்றாம் பானிபட் போர். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? முதல் கர்நாடகா போர், இரண்டாம் கர்நாடகா போர், மூன்றாம் கர்நாடகா போர். முதல் கர்நாடகா போர் 1746, இரண்டாம் கர்நாடகா போர் 1748, மூன்றாம் கர்நாடகா போர் 1756, 1761 மூன்றாம் பானிபட் போர். இப்போ எப்படி நீங்கள் தொடர்பு படுத்திக்கலாம்? இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம், முதல் கர்நாடகா போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பானிபட் போர் வருது. அப்போ நீங்கள் இந்த 3 கர்நாடகா போரும் உங்களுக்கு மெமரிஸில் இருந்தால் ஒரு ஆண்டு ஒரு தெளிவு வரும். வந்தவாசி போரையும் பானிபட் போரையும் தொடர்பு படுத்திக்காங்க. வந்தவாசி போர் 60, பானிபட் போர் மூன்றாம் பானிபட் போர் 61. அதுக்கடுத்து பக்சார் போர் அது 64. மூன்றாம் பானிபட் போருக்கு அடுத்து 3 வருஷம் கழிச்சு. அதுக்கடுத்தது முதல் மைசூர் போர் 67, 1767 69 பீரியடில் நடைபெற்றது. அதுக்கடுத்து 1772 to 84 மராத்திய போர் நடைபெற்ற காலம். அதுக்கடுத்தது 1962 இந்திய வரலாற்றிலே மறக்க முடியாமல் போர், இந்திய சீனா போர். ஸோ இது போன்ற தகவல்கள் தொடர்ந்து நான் உங்களுக்கு ஆண்டுகள், முக்கியமான ஆர்டிக்கல், முக்கியமான தலைப்புகள், முக்கியமான கவிஞர்கள் இந்தமாரிலாம் எழுதி டெய்லி ஒரு 10 பாயிண்ட்டாக கொடுக்குறேன். இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு இதெல்லாம் தொகுத்து நான் மாத இறுதியிலையோ அல்லது எனக்கு டைம் இருக்கும்போதோ உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கூட கொடுக்குறேன். ஏன்னா இப்பயே கொடுத்தா அது 10ஓட 11 போயிடும். அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.